மதுரையில் சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மதிச்சியம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான கார்த்திக் என்பவரை வழிப்பறி வழக்கில் கடந்த 2ஆம் தேதி காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணைக்கு பின் மதுரை மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். அதற்கு அடுத்த நாளே கார்த்திக்கிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று அவர் உயிரிழந்தார். சிறையில் அடைக்கப்பட்ட ஒரே நாளில் உடல்நலக்குறைவால் கார்த்திக் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததால் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எவ்வித இணை நோயும் இன்றி ஆரோக்கியமாக இருந்த இளைஞர் எப்படி உயிரிழந்தார் என்றும் அவரது குடும்பத்தினர் கேள்வி எழுப்புகின்றனர். காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதே கார்த்திக்கின் உயிரிழப்பிற்கு காரணம் என கூறி அவரது குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மைக்கத்திலிருந்து இங்கே ரிமாண்ட் பண்ணி நேராக ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் போய் மையன் கையெழுத்து போட்டிருக்கான். இங்கேயே அடி சார், செம்ம அடி சார். இன்ஸ்பெக்டரு இந்த கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல சார், அவங்கள செம்ம அடி செருப்புக்கிட்டே நெஞ்சில் மீச்சிருக்காங்க சார். என் மையன் நல்லா தானே சார் இருந்தான், எந்த குட்டுன்னு போவேன், ஆள் கையை அப்படி மடக்க முடியாது சார். அப்படி இருந்தவன் சார், அப்படி எப்படி சார் அவன் சாவேன்? ரத்தம் மூக்கில் ஒழுகுது, வாயில் வருது. டாக்டர்கிட்ட கேட்குறதுக்கு பாதிப்பாயிருச்சு, முரல் ஈரல் உடஞ்சிருச்சு அப்படின்னு சார் விசாரணைக்குன்னு சொல்லி 2 ட்ரிப்பு கமிஷனர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் பக்கத்து கடைக்கு எங்கள் கடைக்கும் மோட்டிவ்லாம் கிடையாது சார். அவங்க புது கடை போட்டிருந்தாங்க, அவங்க பக்கத்தில் கடை போட்டோம், வண்டியில் தீய வச்சுட்டாங்க. அதுக்கு நாங்கள் நியாயம் கேட்டு போனோம். எதுவுமே சொல்லலை, பார்த்துக்கிட்டு இருக்கோம் தான் சார் சொன்னார். அப்படின்னு சொல்லி அதுவுமே அவங்க இல்லை, வெளியூரில் வேலை பார்த்துக்கிருந்தாங்க. திரும்ப அவனை 2 வாட்டம் கூட்டிகிட்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் இந்த கருணாநிதின்றவங்க கூட்டு போய் 2 வாட்டம் அடித்தாங்க. நீ என்னடா நீ அவனை கொலை பண்ண போறியாம்லடா, கொலை பண்ண. அவருக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, கடை அம்மா போட்டிருக்காங்க, அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி கூட்டிட்டு போய் 2 வாட்டம் கூட்டிட்டு போய் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க சார். அடிச்சு கூட்டம் தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை.